ஹாய் ஹால் வாய்ப்பு வசதி இதுக்கு பத்தி உங்களுக்கு ஃபெசிலிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சேர்த்து வைத்தல் இதுக்கு பத்தி உங்களுக்கு ஸ்டோரேஜ் என்ற வார்த்தை வந்து வரும். புதிதாக வந்தவர் இதுக்கு பத்தி உங்களுக்கு நியூ கம்மர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நுணுக்கம் இதுக்கு பத்தி உங்களுக்கு நியூஆன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. வளாகம் இதுக்கு பத்தி உங்களுக்கு காம்பவுண்ட் என்ற வார்த்தை வந்து வரும். பெயர் குறிப்பிடாமல் இதுக்கு பத்தி உங்களுக்கு அனானிமஸ்லி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பகுதி இதுக்கு பத்தி உங்களுக்கு ரீஜன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கடுமை மிகுந்த இதுக்கு பத்தி உங்களுக்கு ஃபியர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். சரி ஒப்பாக அதுக்கு உங்களுக்கு அலைக்குன்ற வார்த்தை வந்து வருது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். செயல்திறன் மிக்க இதுக்கு பத்தி உங்களுக்கு எஃபிஷியன்ட்ன்ற வார்த்தை வந்து வருது. சமைக்கப்படாத இதுக்கு பத்தி உங்களுக்கு ரான்ற வார்த்தை வந்து வரும். குறிப்பாக இதுக்கு பத்தி உங்களுக்கு எஸ்பெஷலி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சூழ்நிலைகள் இதுக்கு பத்தி உங்களுக்கு சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். திட்டவட்டமான இதுக்கு பத்தி உங்களுக்கு டெஃபினிட்டிவ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அளவீடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அமைதியான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடேட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. முயற்சி செய் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டெம்ப்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. முழுமையான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். தலைப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில்ன்ற வார்த்தை வந்து வருது. அவிழ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரேவல் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். மறுபயன்பாடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபர்பஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நன்றி உணர்வு இதுக்கு பத்தி உங்களுக்கு கிராட்டிடியூட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதிக இதுக்கு பத்தி உங்களுக்கு ஹெஃப்டி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். மீண்டும் உறுதிப்படுத்து இதுக்கு பத்தி உங்களுக்கு ரீஅஃபர்ம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். விழா இதுக்கு பத்தி உங்களுக்கு செரிமனி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. தலைமுறை இதுக்கு பத்தி உங்களுக்கு ஜெனரேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கூடுதலாக இதுக்கு பத்தி உங்களுக்கு அடிஷ்னலி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். துண்டு இதுக்கு பத்தி உங்களுக்கு ஸ்லைஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இறுதியாக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலைஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஒரு போட்டியில வென்ற ஒருவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பியன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். தேடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நிறைவடைந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அதிர்வெண் ஒலி எழுப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசனேட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. துல்லியமாக ஒத்திரு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ இன்சைட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. மையப்பகுதி இதுக்கு உங்களுக்கு கோர்ன்ற வார்த்தை வந்து வரும். இப்ப பார்த்தா வார்த்தைகளுடைய வாக்கியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த விதிகள் குறிப்பாக புதியவர்களுக்கு பொருந்தும். This rules applies particularly to newcomers. This rules வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிகள் applies particularly to newcomers வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக புதியவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு அர்த்தம் தருது. எங்க ஊர்ல சிறந்த விளையாட்டு வசதிகள் உள்ளன. அவர் டவுன் ஆஸ் எக்ஸலன்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ். அவர் டவுன்ல வந்து எங்க ஊரு அப்படின்னு அர்த்தம் தருது. ஆஸ் எக்ஸலன்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வசதிகள் உள்ளன பெற்றுள்ளன அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பழைய கோப்புகளை சேமிப்பது அவசியம். ஸ்டோரேஜ் ஆஃப் ஓல்டு ஃபைல்ஸ் இஸ் நெசசரி. ஸ்டோரேஜ் ஆஃப் ஓல்டு ஃபைல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பழைய கோப்புகளை சேமிப்பது அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் நெசசரினா வந்து பார்த்தீங்கன்னா அவசியமானதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. வளாகத்துல பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. இந்த காம்பவுண்ட் இஸ் ஹெவிலி கார்டட். காம்பவுண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா வளாகம். இஸ் ஹெவிலி கார்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது. கடிதம் பெயர் குறிப்பிடப்படாமல் அனுப்பப்பட்டது. லெட்டர் வாஸ் சென்ட் அனானிமஸ்லி. இந்த லெட்டர் வாஸ் சென்ட்னா வந்து கடிதம் அனுப்பப்பட்டது. அனானிமஸ்லினா வந்து பார்த்தீங்கன்னா பெயர் குறிப்பிடாமல். அதன் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கலைஞர் படம் பிடித்தார். த ஆர்டிஸ்ட் கேப்சர்ட் எவ்ரி நியூஆன்ஸ் ஆஃப் இட். ஆர்டிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர். கேப்சர்ட் எவ்ரி நியூஆன்ஸ் ஆஃப் இட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கத்தையும் படம் பிடித்தார் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. இந்த நிறுவனத்துல பெண்களையும் ஆண்களையும் சமமாக நடத்த நாங்கள் முயற்சிக்கிறோம். We try to treat women and men alike in this company. We try to treatனா வந்து நாங்கள் நடத்த முயற்சிக்கிறோம். women and menனா வந்து பெண்களையும் ஆண்களையும் alike in this companyனா இந்த நிறுவனத்தில் சமமாக அப்படின்னு அர்த்தம் தருது. இறுதி போட்டியில இறுதி ஆட்டத்துல அப்படின்னு அர்த்தம் தருது. கடும் போட்டி நிலவியது. The competition was fierce in the final match. The competition was fierceனா வந்து பார்த்தீங்கன்னா கடும் போட்டி நிலவியது அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த ஃபைனல் மேட்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் இறுதி போட்டியில் அப்படின்னு அர்த்தம் தருது. இப்பகுதியின் சிறப்பு கையால் செய்யப்பட்ட பாலாடை கட்டி ஆகும். The specialty of the region is handmade cheese. The specialty of the regionனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியோடைய சிறப்பு அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் ஹேண்ட்மேட் சீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கையால் செய்யப்பட்ட
பாலாடை கட்டி ஆகும் அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் தனது காய்கறிகளில் சமைக்கப்படாமல் பச்சையாகவே விரும்புறாரு. இப் ப்ரொஃபர்ஸ் இஸ் வெஜிடபிள்ஸ் ரா. இப் ப்ரொஃபர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விரும்புறாரு, விரும்பி தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் வெஜிடபிள்ஸ் ரானா வந்து பார்த்தீங்கன்னா சமைக்காம இருக்க காய்கறிகளை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. எனக்கு எல்லா பழங்களும் பிடிக்கும், குறிப்பாக மாம்பழங்கள். ஐ லவ் ஆல் ஃப்ரூட்ஸ் எஸ்பெஷலி மேங்கோஸ். ஐ லவ் ஆல் ஃப்ரூட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா பழங்களும் பிடிக்கும், எஸ்பெஷலி மேங்கோஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாம்பழங்கள். நாடு முழுவதும் பொருட்களின் போக்குவரத்து செயல்திறன் மிக்கதாக இருக்கிறது. The transportation of goods across the country is efficient. The transportation of goods வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய போக்குவரத்து across the country வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் is efficient வந்து பார்த்தீங்கன்னா செயல்திறன் மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. திட்டத்துடைய வெற்றியை அளவிடுவது கடினம். The success of the project is difficult to measure. The success of the project வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்துடைய வெற்றி is difficult to measure வந்து பார்த்தீங்கன்னா அளவிடுவது கடினமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. எங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் ரத்து செய்ய வழிவகுத்தன. Circumstances beyond our control lead to the cancellation. Circumstances வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள், beyond our control வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட, lead to the cancellation வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய வழிவகுத்தன அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த பிரச்சனைக்கு திட்டவட்டமான பதில்கள் இல்லை. There are no definitive answers to this problem. There are no definitive answers வந்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டமான பதில்கள் இல்லை. To this problem பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு. விளக்க முயற்சிப்பதில் எந்த பயனும் இல்லை. There is no point in even attempting an explanation. There is no point வந்து பார்த்தீங்கன்னா எந்த பயனும் இல்லை அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. In even attempting an explanation வந்து பார்த்தீங்கன்னா விளக்க முயற்சிப்பதில் அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த கொள்கையால ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டனர். The entire population was affected by the policy. The entire population வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் was affected by the policy வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையால பாதிக்கப்பட்டனர் அப்படின்னு அர்த்தம் தருது. சந்திப்பு கூட்டம் முழுவதும் அவள் அமைதியாக இருந்தாள். She remained sedate during the entire meeting. She remained sedate வந்து பார்த்தீங்கன்னா அவள் அமைதியா இருந்தாள். During the entire meeting வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பு கூட்டம் முழுவதும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவர்கள் பழைய ஜாடிகளை மலர் குவளைகளாக மீண்டும் பயன்படுத்துகிறார்கள். They repurpose old jars as flower vases. They repurpose வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீண்டும் பயன்படுத்துகிறார்கள். Old jars as flower vases வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பழைய ஜாடிகளை மலர் குவளைகளாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் வாங்க விரும்பிய ஒரு புத்தகம் இருந்தது, ஆனால் இப்பொழுது அதன் தலைப்பு எனக்கு நினைவில் இல்லை. There was a book I wanted to buy, but now I can't remember the title. There was a book I wanted to buy வந்து நான் வாங்க விரும்பிய ஒரு புத்தகம் இருந்தது, but now I can't remember the title. ஆனா இப்போது அந்த தலைப்பு எனக்கு நினைவில் இல்லை. துப்பறியும் நபர் மர்மத்தை அவிழ்க்க முடிந்தது. The detective managed to unravel the mystery. டிடெக்டிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா துப்பறியும் நபர், managed to unravel the மிஸ்டரினா வந்து பார்த்தீங்கன்னா மர்மத்தை அவிழ்க்க முடிந்தது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. முதலீட்டாளர்களுக்கு அதிக வருமானம் தருவதாக அவர்கள் உறுதியளித்தனர். They promised investors hefty returns. They promisedனா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உறுதியளித்தனர். இன்வெஸ்டர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு hefty returnsனா வந்து பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் தருவதாக அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு இங்க. இந்த ஆல்பம் ஒரு சிறந்த பாடலாசிரியர் மற்றும் கித்தார் கலைஞர் என்ற அவரது நற்பெயரை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. This album reaffirms his reputation as a splendid songwriter and guitarist. Reaffirmsனா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் தருது. Splendid songwriter and guitaristனா வந்து பார்த்தீங்கன்னா splendidனா வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த, உன்னதமான அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவர்களின் ஆதரவுக்கு அவள் நன்றி தெரிவித்தாள். She expressed her gratitude for their support. She expressedனா வந்து பார்த்தீங்கன்னா அவள் தெரிவித்தா. Her gratitudeனா வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய நன்றி உணர்வை, ஃபார் தேர் சப்போர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்களின் ஆதரவுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. கூடுதலாக ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சிறந்த புகைப்படங்கள் உள்ளன. Additionally, there are excellent photos in each chapter. Additionallyனா வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக there are excellent photos in each chapterனா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சிறந்த புகைப்படங்கள் உள்ளன அப்படின்னு அர்த்தம் தருது.
அவர் தனது தலைமுறையின் மிக சிறந்த இசைக்கலைஞர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். He is revered as one of the greatest musicians of his generation. He is reveredனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதிக்கப்படுறாரு. As one of the greatest musicians of his generation, அவர் தனது தலைமுறையின் மிக சிறந்த கலைஞர்களில் ஒருவராக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பட்டமளிப்பு விழாவில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். The graduation ceremony was attended by hundreds of students. The graduation ceremony வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு விழா அப்படின்னு அர்த்தம் தருது. Was attended by hundreds of students வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. விவரங்களை பின்னர் இறுதி செய்வோம். We will finalize the details later. We will finalizeனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறுதி செய்வோம். The details laterனா வந்து பார்த்தீங்கன்னா விவரங்களை பின்னர் அப்படின்னு அர்த்தம் தருது. அவள் தொடர்ந்து 3வது ஆண்டாக உலக சாம்பியன் ஆகிறாள். She is the world champion for the 3rd year in succession. For the 3rd year in succession வந்து பார்த்தீங்கன்னா அவள் தொடர்ந்து 3வது ஆண்டாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவர் ஆப்பிளை துண்டாக்குவதற்கு முன் அதன் மையப்பகுதியை அகற்றினார். He removed the apple core before slicing it. He removed the apple coreனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆப்பிளோடைய மையப்பகுதியை வந்து அகற்றினாரு. பிஃபோர் ஸ்லைசிங் இட்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை துண்டாக்குவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் தருது. அறிவுக்கான அவரது தேடல் ஒருபொழுதும் முடிவதில்லை. His quest for knowledge never ends. His questனா வந்து பார்த்தீங்கன்னா அவரது தேடல் for knowledgeனா வந்து பார்த்தீங்கன்னா அறிவுக்கான never endsனா வந்து ஒருபொழுதும் முடிவதில்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த திட்டம் இறுதி கட்டத்தில் உள்ளது மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். The project is in its final stages and should be completed by August. The project is in its final stages வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் இறுதி கட்டத்தில் உள்ளது and should be completed by August வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இங்கே மைய பிரச்சனை என்ன? What is the core issue here? Whatனா வந்து என்ன, core issueனா வந்து பார்த்தீங்கன்னா மைய பிரச்சனை, ஹியர்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மணியுடைய சத்தம் கட்டிடம் முழுவதும் எதிரொலித்தது. The noise of the bell resonated through the building. The noise of the bell வந்து மணியுடைய சத்தம் resonated through the buildingனா வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடம் முழுவதும் எதிரொலித்தது அப்படின்னு அர்த்தம் தருது. எங்கள் கருத்துக்கள் முற்றிலும் ஒத்துப்போகின்றன. Our views coincide completely. Our viewsனா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. coincide completelyனா வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் ஒத்துப்போகின்றன அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.